எப்படா பீரியட் முடியும்? பாடி வெள்ளச்சிச்சுரா. பாடி முடிஞ்சிச்சுரா பீரியடு. டேய் பசிக்குதா, அதனாச்சும் வச்சிருக்க? டேய் இருறா, என்கிட்ட மஞ்சள் இருக்குடா. டேய் கரெக்டா பாதி பாதி வரணும்டா. ஓகேடா, கரெக்டாக மெஷர் பண்ணி பாதி பாதி வரும்டா. ஓகேடா. டேய் கரெக்டாக 7.9 வருதுடா, பாதி பாதி எடுத்துக்கலாம்டா. ஓகேடா. ஆமாம் 7.9 எப்படி பாதி பாதி எடுப்பேன்? ஆமாண்டா, 7.9க்கு பாதி எவ்வளோ? மேக்ஸ் சம்மும் புரியல, எதுவுமே புரியல, போடா. டேய் இருறா, இதுக்கு பாதி எவ்வளோன்னு மேக்ஸ் சார்கிட்ட கேட்கலாம். டே அவரே போயிட்டாருடா. ஐயோ சே, வீட்டில் இருக்கும்போது இப்படி தாண்டா நடக்கும். எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் டென்ஷன் ஆகும்டா. வீட்டில் இருக்கும்போது அப்படிதான் ஆகுமாடா? ஆமாண்டா, இந்த மேக்ஸ் சம் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எதுவுமே புரியாதுடா. ஐயோ டேய் உனக்கு செம்மே புரிய மாட்டேதாடா? டேய் சுத்தமாக புரிய மாட்டேங்குதுடா. டேய் உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்குல்ல? இருக்கு. அந்த ஃபோனில் ஜஸ்ட் இந்த வெப்சைட் உள்ள மட்டும் போய்க்கூடா. இது உள்ள போயிட்டுனா டேரெக்டாக உனக்கு எந்த சம் வேணுமோ அந்த சம்மை மட்டும் அதில் டைப் பண்ணிக்கோ. டைப் பண்ணிட்டு நீ சென்ட் கொடுத்தனா வித்தின் 2 மினிட்லேயே அது வந்து உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி கொடுத்துரும். இந்த வெப்சைட்லேயே உனக்கு என்னென்ன சம்லாம் வேணுமோ அதை வந்து நீ டைப் பண்ணி இதுலயே நீ பார்த்துக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ், ஐயோ நான் மஞ்சள் டேபிள் வச்சுங்க, யாராச்சும் பாத்தீங்களா? கரெக்டாக கேட்குறாரு. நீ பாத்தியா? நோ சார். சார் இல்லை சார் எங்ககிட்ட. சரி ஓகே பாய். ஓகே சார். தேங்க்யூ சார். சாப்பிடலாம் வச்சிருந்த மனுஷன் எவ்வளோ எடுத்தான்னு தெரியல. நாளைக்கு எல்லாரும் கிளாஸ்ல பார்க்குறேன். ஏன்டா பைப்பர், அதுவும் மனுச்சு தானே. டேய் எந்த இல்லடா, அவர் சம் போடும் போது நைஸாத்து பேக்ல வச்சுக்கணும்டா. அட பாவி.